கடந்த சில நாட்களாக வந்து மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மற்ற அனல் மின் நிலையத்தில் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க. பணி நிரந்தரம் கோரி. ஏன்னா பல ஆண்டுகளாக அவங்களுடைய கோரிக்கை அது. பணி நிரந்தரம் கோரி போராட்டம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து சங்கங்கள் அங்கே அவங்களுடைய பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். கண்டிப்பாக அரசு வந்து இன்னும் இப்போ தான் ஒப்பந்த தொழிலாளர் பற்றின விஷயங்களை நம்ம டீட்டெயில்ஸில் எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக சில நாட்கள் நமக்கும் வந்து அரசு இப்போ தான் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது. ஒவ்வொரு இடத்துலையும் மின்சார வாரியத்தில் பல சீரமைப்புகளை நம்ம செஞ்சுட்டு வரோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சீரமைப்பு செஞ்சுட்டு வரோம். மின்சார வாரியத்தில் நம்ம ஏற்கனவே வெள்ளை அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். கடந்த 5 ஆண்டுகளில் 343 பேர் அளவுக்கு தான் வேலைக்கு பணிக்கு ஆள் எடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மின்சார வாரியத்திற்கும் நம்ம வந்து தேவையான பணியாளர்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பல இடத்துல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர் மூலியமாகவும் இருக்காங்க, நேரடியாகவும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் மேட்டூர் மற்றும் மற்ற அனல் மின் நிலையங்களில் பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக சில மாதங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இதில் என்ன செய்யணுன்ற முடிவுகள், ஏன்னா எப்படி இதை எடுத்துகிட்டு போகணுன்ற முடிவுகள் தேவைப்படுகிறது. அதனால் இன்னும் சில மாதங்கள் தேவைப்படுகிறது. அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு வேலையை தொடர வேண்டும். மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அனல் மின் நிலையங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். அவங்களும் இப்போ பேசிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம் நம்ம இதை வருங்காலத்தில் எப்படி இதை சரி செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக கொள்கை முடிவில் என்ன பண்ணணும் பார்ப்போம்.